வியாழக்கிழமை காலையில் ஒரு 4 மணி போல் எந்திரிச்சு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கெடாலாம் வெட்டிட்டாங்க. அன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாருமே காலையில் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அக்காவும் அக்காவோட நாத்தனாவும் சேர்ந்து சமைச்சாங்க. நமக்கு தான் இன்னும் உடம்பு கொஞ்சம் சரியாகலையே, அதனால எதுவும் அடுப்புக்கிட்ட போய் சமைக்க முடியல. ஆனால் சாப்பாடுலாம் ரொம்ப காரஞ்சாரமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரளா வந்து மோளம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க கேட்கலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ எப்பயுமே இந்த மோளம் அடிக்கிறவங்களாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பல்காக சம்பாதிப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு வரணும்ல, அது ரொம்ப கை வலிக்கும். எல்லாரும் அது ஒரு ரசனையாக பார்த்துட்டு இருந்தா கூட என் மைண்டில் மட்டும் அது மட்டுமே தோணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு போல தான் டிஜே விடுவாங்கன்னு நினச்சா சாயங்காலம் போலவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற வீதியெல்லாம் சுற்றி வரதுக்குள்ளே நைட்டு போல் ஆயிடுச்சிங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு நான் எங்கேயுமே பார்க்கல. கேர்ள்ஸ் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அடுத்த நாள் காலையில் இவங்களால எந்திரிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெயின் ஓவராக இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து இதுக்காக கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஃப்ரீடம் விட்டுருக்காங்க. இப்படிலாம் ஒரு நாளும் நான் டான்ஸ் பண்ணினதில்ல. நீங்களும் அந்த மாதிரி கூட்டத்தோடு சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.